இசை தொடங்குகிறது தீவிரமான மற்றும் சிந்தனையை தூண்டும் தொனியில். நீங்கள் உங்கள் மிகப்பெரிய பலம் என்று நினைப்பதுதான் உண்மையில் உங்களின் மிகப்பெரிய பலவீனம். ஆம், நான் உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றித்தான் பேசுகிறேன். கோபம், மகிழ்ச்சி, சோகம், இவை அனைத்தும் உங்களை மனிதனாக உணர வைப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 99% மக்களுக்கு இந்த உணர்ச்சிகள்தான் அவர்களை கட்டி போடும் கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள். அவை அவர்களை பலவீனமாகவும் கணிக்கக்கூடியவர்களாகவும் எளிதில் கையாளக்கூடியவர்களாகவும் மாற்றுகின்றன. இந்த வீடியோவில் 99% ஆண்கள் தங்களை அறியாமலேயே செய்யும் அந்த ஒரு அடிப்படை உணர்ச்சிப் பிழையை நாம் அம்பலப்படுத்தப் போகிறோம். இது வெறும் கோட்பாடு அல்ல, இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. 1% ஆண்கள் மட்டுமே அறிந்த ஒரு ரகசியம். இது அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி அவர்களுக்கு அசைக்க முடியாத மன அமைதியையும் உளவியல் மேன்மையையும் தருகிறது. இந்த உண்மையை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? ஆம் அல்லதில்லை என்று உங்கள் பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள், ஏனெனில் நாம் மிக ஆழமாகச் செல்லப் போகிறோம். நாம் வாழும் இந்த நவீன உலகம் ஒரு உணர்ச்சிப் போர்க்களம். ஒவ்வொரு நொடியும் உங்கள் கவனத்தை ஈர்க்கவும் உங்களிடமிருந்து ஒரு பியாட்டியைப் பெறவும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் போட்டியிடுகின்றன. சமூக ஊடக அறிவிப்புகள், செய்தித் தலைப்புகள், மற்றவர்களின் கருத்துக்கள், உங்கள் சொந்த எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் உங்கள் மன அமைதி மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துகின்றன. இந்தச் சூழலில் பெரும்பாலான ஆண்கள் 2 தவறான வழிகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை முழுவதுமாக அடக்கி உணர்வற்ற இயந்திரங்களாக மாற முயற்சிக்கிறார்கள். அல்லது அவர்கள் ஒவ்வொரு உணர்ச்சி அலைக்கும் அடிபணிந்து தங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், இந்த இரண்டுமே தோல்விக்கான பாதைகள். உணர்ச்சிகளை அடக்குவது ஒரு நாள் வெடிக்கும் எரிமலை போன்றது. உணர்ச்சிகளுக்கு அடிபணிவது சுக்கான் இல்லாத கப்பலைப் போல திசையின்றி அலைவதை ஒத்தது. இங்கேதான் நாம் பேசப்போகும் அந்த மையப்பிழை வருகிறது. அது உணர்ச்சிகளைக் கொண்டிருப்பது அல்ல, மாறாக வெளிப்புற நிகழ்வுகள் உங்கள் உள் உலகத்தை ஆள அனுமதிப்பது. இந்த ஒரு தவறுதான் ஒரு மனிதனின் அபாரமான திறனை முடக்கி அவனை ஒரு சராசரி வாழ்க்கைக்குள் தள்ளுகிறது. உங்கள் சக்தி நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றுவதில் இல்லை, மாறாக உங்கள் பதிலைத் தேர்ந்தெடுப்பதில் உள்ளது. இதைத்தான் இன்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் படி, அந்த மாபெரும் பிழையை அங்கீகரித்தல். அந்த பிழை என்ன? அது ஒரு நிகழ்வையும் அந்த நிகழ்வைப் பற்றிய உங்கள் தீர்ப்பையும் ஒன்றாக குழப்பிக்கொள்வது. இதை புரிந்து கொள்ளுங்கள், இது மிக முக்கியம். வெளியே மழை பெய்கிறது. இது ஒரு நிகழ்வு. இது நல்லதும் அல்ல, கெட்டதும் அல்ல. அது வெறுமனே இருக்கிறது. ஐயோ, என் நாள் வீணாகிவிட்டது என்பது உங்கள் தீர்ப்பு. அந்த தீர்ப்புதான் உங்கள் உணர்வை தீர்மானிக்கிறது, மழையல்ல. 99% மக்கள் இந்த வேறுபாட்டை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு மழை பெய்வதும் நாள் வீணாவதும் ஒன்றே. அவர்கள் நிகழ்வுகளின் கைதிகள். ஆனால் ஒரு வலிமையான ஆண் நிகழ்வுக்கும் தீர்ப்புக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குகிறான். அந்த இடைவெளியில்தான் அவனது சுதந்திரமும் சக்தியும் அடங்கியுள்ளது. இந்த வீடியோவில் அந்த இடைவெளியை எப்படி உருவாக்குவது மற்றும் அதை எப்படி உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றுவது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். கட்டுப்பாட்டின் மாயை. நீங்கள் எதை கட்டுப்படுத்த முடியாது? ஸ்டோயிக் தத்துவத்தின் முதல் பாடம் இதுதான். எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், எதை முடியாது என்பதை தெளிவாக பிரித்துப் பார்ப்பது. போக்குவரத்து நெரிசல், பங்குச் சந்தையின் ஏற்ற இறக்கம், மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், வானிலை, இவற்றை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. 99% மக்கள் தங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் மன அமைதியையும் தங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதிலும் கோபப்படுவதிலும் வீணடிக்கிறார்கள். இது ஒருபோதும் வெற்றி பெற முடியாத ஒரு போரில் சண்டையிடுவது போன்றது. நீங்கள் உங்கள் ஆற்றலை வீணடிக்கிறீர்கள். ஆனால் 1%, அந்த மேட்டுக்குடி சிந்தனையாளர்கள், தங்கள் முழு கவனத்தையும் தங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மீது மட்டுமே செலுத்துகிறார்கள். அது என்ன? உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள், உங்கள் மனோபாவம். இது ஒரு சிறிய பட்டியல் என்று தோன்றலாம், ஆனால் உங்கள் முழு பிரபஞ்சமும் இதில் அடங்கியுள்ளது. உங்கள் சக்தியை சரியான இடத்தில் முதலீடு செய்யும்போது நீங்கள் வெல்ல முடியாதவராக மாறுகிறீர்கள். உங்கள் மனக்கோட்டை. வெளி உலகம் தாக்க முடியாத இடம்.
கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனதிற்குள் ஒரு அசைக்க முடியாத கோட்டை இருக்கிறது. வெளியே புயல் வீசலாம், எதிரிகள் தாக்கலாம், உலகம் தலைகீழாக மாறலாம். ஆனால் அந்த கோட்டைக்குள் நீங்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள். இதுதான் ஸ்டோயிசிசம் வழங்கும் இறுதிப் பரிசு, உங்கள் உள் மனக்கோட்டை. இந்த கோட்டை செங்கற்களால் கட்டப்பட்டதல்ல, அது உங்கள் கொள்கைகளாலும் உங்கள் தீர்ப்புகளாலும் உங்கள் சுய ஒழுக்கத்தாலும் கட்டப்பட்டது. 99% மக்கள் தங்கள் மனதை ஒரு திறந்த சந்தையாக வைத்திருக்கிறார்கள். அங்கு எந்த எண்ணமும் எந்த கருத்தும் எந்த உணர்ச்சியும் தடையின்றி உள்ளே நுழைந்து வெளியேறலாம். இது குழப்பத்திற்கும் பலவீனத்திற்கும் வழிவகுக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் மனதின் வாயிற்காப்போனாக மாற வேண்டும். எந்த எண்ணங்களை உள்ளே அனுமதிப்பது, எவற்றை வெளியேற்றுவது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உணர்ச்சிகள் வரலாம், ஆனால் அவை விருந்தினர்கள் மட்டுமே. அவை உங்கள் கோட்டையின் சிம்மாசனத்தில் அமர நீங்கள் அனுமதிக்கக் கூடாது. பார்வை மாறும்போது எல்லாம் மாறும். ஸ்டோயிசிசத்தின் மிக சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்று உங்கள் பார்வையை மாற்றும் திறன். ஒரு நிகழ்வு உங்களுக்கு என்ன செய்கிறது என்பது முக்கியமல்ல, அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உதாரணமாக, நீங்கள் வேலையை இழக்கிறீர்கள். 99%த்தினருக்கு இது ஒரு பேரழிவு, தோல்வி, அவமானம். ஆனால் ஒரு ஸ்டோயிசிசத்தை பின்பற்றும் மனிதனுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஒரு புதிய பாதையைத் தொடங்க, ஒரு தொழிலைத் தொடங்க அல்லது விரும்பிய ஒரு திறமையை கற்றுக்கொள்ள கிடைத்த ஒரு வாய்ப்பு. நிகழ்வு ஒன்றுதான், ஆனால் பார்வை அதை முற்றிலும் வேறுபட்ட அனுபவமாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு சவாலையும், ஒவ்வொரு வலியையும் ஒரு பாடமாக, ஒரு பயிற்சியாக, உங்களை வலிமையாக்க வந்த ஒரு வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான ரசவாதம். வலியை சக்தியாக மாற்றுவது. இதுதான் பலவீனமான மனிதனை வலிமையானவனாக மாற்றும் செயல்முறை. எதிர்மறை காட்சிப்படுத்தல் வலிமைக்கான ஒரு அசாதாரண பயிற்சி. இது முரண்பாடாகத் தோன்றலாம், ஆனால் உங்கள் மன அமைதியை பாதுகாக்க நீங்கள் மோசமானதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இதை ஸ்டோயிக்குகள் ப்ரீமெடிடேஷோ மாலோரும் என்று அழைத்தார்கள், அதாவது தீமைகளைப் பற்றி முன்கூட்டியே சிந்திப்பது. காலையில் எழுந்தவுடன் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வேலையை இழப்பது, ஒரு அன்பானவரை இழப்பது, உங்கள் உடைமைகள் அழிவது. இது உங்களை மனச்சோர்வடையச் செய்வதற்காக அல்ல, மாறாக 2 முக்கிய காரணங்களுக்காக. 1, உங்களிடம் உள்ள அனைத்திற்கும் நன்றியுடன் இருக்க. 2, ஒருவேளை அந்த மோசமான நிகழ்வு நடந்தால் அதை எதிர்கொள்ள உங்கள் மனதை தயார்படுத்த. 99% மக்கள் இன்பமான கற்பனைகளில் மூழ்கி துன்பம் வரும்போது நொறுங்கிப் போகிறார்கள். ஆனால் நீங்கள் துன்பத்தை எதிர்பார்த்து அதை எதிர்கொள்ளத் தயாராக இருக்கிறீர்கள். புயல் வரும் என்று தெரிந்த மாலுமி தன் கப்பலை முன்கூட்டியே பலப்படுத்துவதைப் போல. இது பயமல்ல, இது புத்திசாலித்தனம். அமோர் ஃபாத்தி, உங்கள் விதியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது ஸ்டோயிசிசத்தின் உச்சக்கட்ட நிலை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும், நல்லது, கெட்டது, அசிங்கமானது என அனைத்தையும் வெறுமனே ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை விரும்புவது, அதை நேசிப்பது. ஏனென்றால் அதுதான் உங்களை நீங்களாக மாற்றியது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சவாலும், நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறும், நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உங்களை செதுக்கிய ஒளி. 99% மக்கள் ஏன் எனக்கு இது நடந்தது என்று புலம்புகிறார்கள். அவர்கள் தங்கள் கடந்த காலத்துடன் போரிடுகிறார்கள், தங்கள் நிகழ்காலத்தை எதிர்க்கிறார்கள். இது ஒருபோதும் முடிவடையாத, சோர்வூட்டும் போராட்டம். ஆனால் ஒரு மேன்மையான மனிதன், இது எனக்கு நடந்தது, இது நடக்க வேண்டியிருந்தது, இது என்னை வலிமையாக்கியது என்று கூறுகிறான். அவன் தன் விதியுடன் சண்டையிடுவதில்லை, அதனுடன் நடனமாடுகிறான். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும், அது எப்படி இருந்தாலும், அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைகிறீர்கள். உங்களை எதுவும் காயப்படுத்த முடியாது. இப்போது நீங்கள் அந்த ரகசியத்தை அறிந்துள்ளீர்கள். 99% மக்களை பலவீனமாக வைத்திருக்கும் அந்த ஒரு உணர்ச்சிப் பிழை நிகழ்வுகளுக்கும் அவற்றைப் பற்றிய உங்கள் தீர்ப்புகளுக்கும் உள்ள வேறுபாட்டை அறியாதது. ஆனால் நீங்கள் இனி அந்த 99%த்தில் ஒருவர் அல்ல. இந்த அறிவு உங்களுக்கு ஒரு புதிய சக்தியைத் தந்துள்ளது. உங்கள் உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல்
அதன் எஜமானராக மாறுவதற்கான சக்தி. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சக்தி வெளிப்புற உலகை மாற்றுவதில் இல்லை. அது உங்களால் முடியாது. உங்கள் உண்மையான, அசைக்க முடியாத சக்தி அந்த வெளிப்புற உலகிற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பதில் உள்ளது. உங்கள் மனக்கோட்டையை கட்டுங்கள். உங்கள் பார்வையை மாற்றுங்கள். உங்கள் விதியை நேசியுங்கள். இது ஒரு நாள் பயணம் அல்ல, இது ஒரு வாழ்நாள் பயிற்சி. இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் இந்த அறிவைத் தேடும் ஒரு சிலரில் ஒருவர் என்பதே நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருந்தால், உங்கள் வலிமையின் பயணத்தில் இது ஒரு முக்கியமான படியாக இருந்தால், இந்த சேனலுக்கு சந்தா சேருங்கள். மேலும் இந்த உரையாடலைத் தொடர கீழே உள்ள கமெண்டில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கவும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நிகழ்வைப் பற்றிய உங்கள் தீர்ப்பை மாற்றி அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கப் போகிறீர்கள். அது என்னவாக இருக்கும்? உங்கள் பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்.